நடிகர் சூர்யா வீட்டில் வேலை செஞ்ச பணிப்பெண் குற்ற செயலில் ஈடுபட்டிருக்காங்க. வேலை செஞ்ச அந்த பெண் மற்றும் குடும்பத்தினர் சேர்ந்து நடிகர் சூர்யாவின் செக்யூரிட்டி கார்டிடம் இந்த பணிப்பெண் மற்றும் அவரது குடும்பத்தினர் அணுகி தங்களிடம் 600 தங்க நாணயங்கள் இருப்பதாகவும் அதை குறைந்த விலைக்கு தருவதாகவும் ஆசை வார்த்தை கூறி பல லட்சம் ரூபாய் சுருட்டி விட்டார்கள். இந்த நால்வரும் மாம்பலம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்டார்கள். விசாரணையில் தான் தெரிய வருகிறது அவர்கள் மீது அயனாவரம் காவல் நிலையத்தில் ஏற்கனவே திருட்டு புகார் ஒன்று உள்ளது என்று. இந்த மாதிரி சம்பவம் நம்ம வீட்லேயோ அல்லது அலுவலகத்திலேயோ நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹவுஸ்மேட், கார்டனர், செக்யூரிட்டி கார்டு மற்றும் டிரைவரை வேலைக்கு சேர்க்கும் போது அவங்க குற்றப்பின்னணி உள்ளவங்களா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு காவல்துறையிடம் வந்து கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வர சொல்லி அறிவுறுத்தணும். அவங்களுடைய ஆதார் கார்டு மற்றும் புகைப்படத்தை நாம் நிச்சயமாக வாங்கி வைத்துக்கொள்ள வேண்டும். அவங்க அந்த ஆதார் கார்டு முகவரியில் தான் வசிக்கிறாங்களா அல்லது வேறு இடத்துல வசிக்கிறாங்களான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். மேலும் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற 2 பேர்கிட்ட சிபாரிசு கடை வந்தால் தான் அந்த வேலையில் நீங்கள் சேர்க்கணும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்லேயோ அலுவலகத்திலேயோ இந்த மாதிரி குற்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க முடியும். இது போன்ற லீகல் அவேர்னஸ் உங்களை தொடர்ந்து ரீச் ஆகிறதுக்கு இந்த ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள்.